ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நற்பவி சமையல். இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் மோர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்புக்கு வெள்ளை பூசணிக்காய் விதை நீக்கிட்டு தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட 2 to 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை, ஒரு சின்ன பீஸு இஞ்சி, 4-5 மிளகு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இது கூட ஒரு கப்பு தயிர் போட்டு நல்லா நீங்கள் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்ல மோர் அளவுக்கு உங்களுக்கு கெட்டியாக வேணும்னாலும் சரி, தண்ணியாக வேணும்னாலும் சரி, அது உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இது நீங்கள் வடிகட்ட தேவையில்லை, அப்படியே குடிச்சிங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. இல்லை வேண்டாம்னு நினைக்கிறாங்க வடிகட்டிக்கோங்க. இந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் நேரம் ஸ்டீம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இதே மாதிரி குடிக்கலாம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதும் கூட, அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். இது வெயிட் லாஸ்க்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.